என்னுடைய தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்ச்சாதி சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். அதாவது சீமானவர்களை கைது செய்யணும், வன்மையாக கண்டிக்கணும். சீமானவர்களை கைது செய்யணும், எங்களை ரொம்ப கலாய்க்கிறாருப்பா அப்படின்னு தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் கமிஷனர் ஆஃபீஸில் நேற்று வழக்கு கொடுத்துருக்காங்க. செய்தியாளர்களை சந்திச்சாங்க. இது உண்மை காணொலி, உண்மையாகவே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வழக்கறிஞர் இல்லைன்னா இப்போல்லாம் என்ன ஆய்வுக்கு போகிற மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டாங்களோன்னு நினச்சோம். உண்மைதான் கைது பண்றதுக்காக கேஸ் கொடுத்தது. ரொம்ப கலாய்க்கிறாரு அப்படின்னு எதை ஒருமையா பேசினாங்களாம். காரணம் சொல்றாங்க, எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒருமையா பேசிட்டாரு, கலாய்ச்சிட்டாரு, அதுக்காக கைது செய்யுங்கிறாங்க. என்ன அப்படி ஒருமையா பேசினாங்க காரணமும் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? 69 படமும் நல்லா இல்லைன்ட்டாராம். அதனால இவர் இழிவா பேசுறாரு, கைது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். அறச்சீற்றத்தின் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். லைக் ஷேர்னு கொடுத்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் என்னை இன்னும் வலிமைப்படுத்தி இந்த களத்திலே ஓடச்சு. இப்போ மேட்ருக்கு வர தேனிசை செல்லப்பா பொதுக்கூட்டத்தில் நம் பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் தாவேகா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் அவர்களுக்கு கேள்வி எழுப்பினார். காங்கிரஸை பொட்டு வைக்கல, லைட்டாக வச்சாப்புல. ஓஜி சீமான் அப்போதான் வந்தாப்புல, இனி வர கூட்டங்களில் வருவாப்புல. அதுபோல பேசினார். தேனிசை செல்லப்பாவுடைய நினைவேந்தலில் அவரை பற்றி நினைவை பகிர்ந்து கொண்டார். தலைவரை பற்றி ஆனந்த் பாலராஜ் அவர்களை பற்றி எல்லாம் பேசினார். பிறகுதான் தமிழ்நாடு முதலமைச்சரும் கேள்வி கேட்டார். கிட்டத்தட்ட பொதுக்கூட்டங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு வரல, நினைவேந்தல் கூட்டங்களுக்கு வரல. மே 18 சரி. அதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு நினைவேந்தல் கூட்டம் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்களை விமர்சித்து கேள்வி எழுப்பினார். ஒருமையாக என்ன பேசினார் அப்படின்னு அவங்க சொல்ற பதில், மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காப்புல நம்ம ஆளு நோக்கமன் ஸ்ரீநாத் அவர்களை ஒருமையா பேசிட்டாரு, தமிழ்நாடு முதலமைச்சரை ஒருமையா பேசிட்டாரு, 69 படமும் நல்லா இல்லைன்ட்டாருங்க அப்படின்னு கைது செய்யணும் அப்படின்ட்டு. இவர்களுக்கு என்னன்னா, அவங்க என்ன விமர்சிச்சாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, முக்கியமான கருத்துக்கள் அதெல்லாம் விட்டாங்க. 69 படமும் நல்லா இல்லைன்ட்டாரு, இப்படி விமர்சனம் பண்ணிட்டாருன்னு கலாச்சாரத்தை எடுத்துட்டு கொண்டு போய் கைது செய்ய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில். நான் கமிஷனரோட மைண்ட் வைஸை யோசிச்சு பார்த்தேன், ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர்கள் என்ன ஒருமையாக பேசினாரு? தமிழ்நாட்டுடைய மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களை கேள்வி எழுப்பினார். ஏதாச்சும் அவதூறா பதில் தப்பா சொன்னாரா? மீன்வளத்துறை அமைச்சர் தான் கச்சத்தீவுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தான் செய்தியாளர் கேட்டாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கூட கேட்கல, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கலையே. கச்சத்தீவை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அதோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க. தாவேகா அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு. செய்தியாளர்கள் கொஞ்சம் அதை பார்த்துருக்கலாம். கச்சத்தீவோட நிலைப்பாடு என்னங்கிறது செய்தியாளர்கள் தேர்தல் அறிக்கையில பார்த்தது தான் தெரியும். ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தெரிவிக்கப்படும்னு தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு கச்சத்தீவு. ஆனா மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஸ்ரீநாத் அவர்கள் என்ன சொல்றாரு? இது நோ கமெண்ட், இப்ப பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதை தான் பெரியப்பா சீமான் கேள்வி கேட்கிறார். நோ கமெண்ட்ஸ்னு சொல்றதுக்காக தான் நீ அமைச்சருக்கு வந்தியா? உங்களுக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்குனாங்களான்னு கேள்வி. சரிதானே? தூத்துக்குடியில வென்ற நீங்கள் திருச்செந்தூர்ல போயிட்டு புன்னக்காயல்ங்கிற ஏதோ ஒரு ஊர்ல வென்ற தொகுதியே தெரியாம நன்றி தெரிவிக்கும் ஆட்கள்லாம் இருக்கீங்களே அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறோம். நம்மளும் கேள்வி கேட்டோம். பெரியப்பா சீமான் அதை விட்டுட்டு இதை கேட்டார், நோ கமெண்ட்ஸ்னு சொன்னீங்களே. இப்ப நாங்க கேட்கிறோம், அவதூறு வழக்கு போட்டுருவீங்களா? தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்ற முடியல, நிறைவேற்ற கூட சொல்லல செய்தியாளர்கள். அதோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ், இதை பத்தியெல்லாம் இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இதை பத்தி எப்ப பேசுறது? ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் எதை பத்திங்க பேசணும்? மீனவர் நலன் சார்ந்து தானே பேசணும். ஆனா மீனவர் நலன் சார்ந்து பேசாம நோ கமெண்ட்ஸ்னு சொன்னா கச்சத்தீவுக்கு நோ கமெண்ட்ஸ்னு அர்த்தம். நோ கமெண்ட்ஸ்னு சொல்லவா அமைச்சர்களாக ஆக்கினார்கள் மக்கள் அப்படின்னு தான் கேள்வி கேட்டார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்டாரு? ஒருமையா பேசலையே தமிழ்நாடு. செய்தியாளரை ஏன் சந்திக்கலன்னு கேட்டாரு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு சிவசக்தி, ஓரசக்தி பாரசக்தி, கோரசக்தி தீரசக்தி, தூந்து போன சக்தி அப்படின்னு பார்த்து படிச்சுக்கிட்டு கலாச்சாரம். இதுல ஏதோ அவதூறா? கலாச்சதி தான். ஆனா இதை செய்தது யாரு? உங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் ஓம் சக்தி பராசக்தி, ஓரசக்தி பாராசக்தி, கீரசக்தி தீரசக்தி, உதூந்து போன சக்தி. நீ யார் எழுதி கொடுத்த டயலாக்கோ
வச்சு படிச்சாப்ல. அதுதானே கலாச்சாரம். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசுற பேச்சா? வாயில நல்லா வந்துரும்னு அந்த இடத்துல பேசுறாரு. என்ன வாயில வந்துரும்னு கேள்வி கேட்டோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார்? தற்கூறிங்கிறீங்க, வாயில எனக்கு நல்லா வந்துரும்னாரு. அதான் கேள்வி கேட்டோம். செய்தியாளர்ல ஏன் சந்திக்கலன்னு கேள்வி கேட்டார் பெரியப்பா சீமான். ஒண்ணு தவறா ஒண்ணு கேட்கலையே. அப்படி இருக்கும்பொழுது இதை எப்படி ஒருமையா பார்க்கப்படும்? இந்த வழக்கறிஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. 69 படம் நல்லா இல்லைன்னு சொன்னதுனாலலாம் கைது செய்ய வழக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த வழக்கறிஞரோட நிலையை பாருங்க. 69 படமும் நல்லா இல்லைன்னு சொன்னார். இதுக்கு கொஞ்சம் ஜனநாயகன் படம் வந்தோடனே பெரியப்பா சீமான்கிட்ட கொண்டு போய் காட்டினா இதை விட 69 படமும் நல்லா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவார். அதனால இதுக்கெல்லாம் இது, அதாவது அதுல ஒரு பாட்டு வேற, தம் அடிச்ச ஸ்டைல பார்த்து தடலட்சுமி மயங்குச்சு அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்கல்ல. அதை யாரு, அது ஏன் விமர்சனம் பண்ணப்பட்டது? தம் அடிச்ச ஸ்டைல பார்த்து தடலட்சுமி மயங்குச்சு யார் பாடியது, ஆடியது? எந்த படம்? உங்களுடைய விஜயனுடைய படம். போதை பொருளை பத்தி அவர் தான் பாடிருக்காரு. தம் அடிச்ச ஸ்டைல பார்த்துட்டு தம் அடிக்கிறாரு, பபிள் கம் போடுறாப்புல, இப்படி போடுறாப்புல. தம் எப்படி அடிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பெண்களை தொடக்கூடாத இடத்துல படத்துல தொடுவாப்புல. பெண்களுக்கு முக்கியமான வசனங்கள்லாம் வச்சு பேசி பெண்களை ஹைலைட் பண்ணுவாப்புல. பெண்களுக்கு அவர் நிற்பாப்புல படத்துல. அதை நம்பிதான் வாக்களிச்சாங்க பெண்கள். தெரி படத்துல கற்பழிச்சா தொங்க விடுவாங்கன்னு. அவர் தொங்க விடலை, அவருக்கு சந்திக்க கூட இல்லை. அது ஏன்னா கற்பழிக்கிறது தாவேகாவுடைய நிர்வாகிகள் தானே. கற்பழிக்கிறதுக்கு துணை போறது எல்லாமே தாவேகாவோட நிர்வாகிகள் தானே. அப்புறம் எப்படி அவர் பதில் சொல்லுவாரு? இது விமர்சனமா? இதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கே. தூத்துக்குடி இருக்கு, சென்னை இருக்கு, இதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கே. இது எப்படி அவதூறா ஒருமையா பேசுறதாகும்? இது போலதான் பெரியப்பா சீமான் தொடங்கி இருக்காப்புல, இன்னும் அடிக்கவே இல்லை. அதனால இன்னும் வீரியமாக அடிப்பாப்புல. அதாவது இதெல்லாம் ஒரு காரணம்னு சீமான கைது செய்யணும்னா நீங்க திமுகலே போய் விடுவலாம். திமுக எவ்வளவு அடக்குமுறைகளை வெளியிட்டது தெரியுமா? திமுக பேசினாலே கைதுன்னு கொஞ்சம் சீமானவர்கள. எப்ப பெரியாரை இழிவுபடுத்திட்டாரு, பெரியாரை பேசுறப்பெல்லாம் பெரியாரை இழிவுபடுத்திட்டாரு, கலைஞரை பற்றி பேசிட்டா கலைஞரை இழிவுபடுத்திட்டாரு, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதினு பாட்டு பாடிட்டாருன்னு கைது செய்ய சொல்லி அத்தனை விமர்சனங்களை வசைமொழிகளை வைத்தது திமுக. அதவே பார்த்தாச்சு. உங்க அப்பா திமுகவையே பார்த்தாச்சு. நீங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணம்னு கைது செய்ய நினைக்கிறீங்க. இன்னும் அவர் தொடங்கவே இல்லை. திமுக விமர்சிச்ச அளவுக்கு இன்னும் பெரியப்பா சீமான் உங்களை தொடங்கல. அவர் தான் சொல்லியிருக்காருல, நான் களத்துக்கு வரும்பொழுது என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு. இந்த கலாச்சார கேள்வியே உங்களால பதில் சொல்ல முடியாம வழக்கறிஞரை வச்சு ஜெயில கொண்டு போய் போட பாக்குறீங்களே. இதுக்கெல்லாம் ஜெயில போட முடியாது. இன்னும் கேள்விகள் நிறைய இருக்கு. சீமான் களத்துக்கு வரும்பொழுது இன்னும் வீரியமாக கேள்வி கேட்பார். அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்க போகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் அவருடைய அரசும். அதனால இந்த சொப்ப காரணங்களுக்கு அடக்குமுறை, ஒடுக்குமுறை இதெல்லாம் எங்களுக்கு பழகியது தான். அதனால இன்னும் வீரியமா கொண்டு போய் சேரல. இதை பத்தி பெருசா பேச தேவையில்ல. இதோட முடிச்சுக்கலாம். இது ஒரு எப்படி சொல்றது, இவங்களே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 69 படமும் நல்லா இல்லைன்ட்டாரு, அதுக்காக கைது செய்யுங்க, இழிவுபடுத்திட்டாரு, ஒருமையாவே பேசல. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு கலெக்டர் எந்த ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அதற்கு அவங்களுடைய பதில் என்னங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போதான் வழக்கு கொடுத்துருக்காங்க. சீமான் பெரியப்பாவும் இன்னும் ஆரம்பிக்கல. அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து பார்ப்போம். தாவேகாவுடைய வழக்கறிஞர்களும் அண்ணன் ஆதவர்ஜுனா, அமைச்சர் நிர்மல்குமார், அமைச்சர் ராஜமோகன் இவங்கெல்லாம் தயாராக காத்து கொண்டிருக்காங்க. நன்றி.